श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். பிள்ளைலோக்கம் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாத்தரம் முனிம் ரம்ய ஜாமாத்திரி யோகீந்திர பாத ரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். यो नित्यमच्युतपदाम्बुजे युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवते स्तनया भूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगळं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वये भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாழ மாமுனிவன் மாறன் மறைக்கு தனவா நூற்றந்தாயுதான். மண்ணு புகழ் சேர் மணவாழ மாமுனிவன் தன்னருளால் உப்பொருள்கள் தம்முடனே சொன்ன திருவாய்மொழி நூத்தந்தாதியாம் தேனை ஒருவாதருந்து நெஞ்சே ஊத்து. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய நியமனத்தின் பேரிலே திவ்ய பிரபந்த தாரா என்கிற அற்புதமான தொடர் உபன்யாச நிகழ்ச்சி அது கடந்த ஓராண்டு காலத்துக்கும் மேலாக நடந்து வருகிறது. அதிலே தற்பொழுது நாம் திருவாய்மொழி நூற்றந்தாதி என்கிற அற்புதமான பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அடியேனுக்கு இப்பொழுது நியமிக்கப்பட்டிருப்பது 41வது பாசுரத்திலிருந்து 45ஆம் பாசுரம் வரை விண்ணப்பிக்க வேண்டும் என்பது. அதை சிறமேற்கொண்டு இங்கே விண்ணப்பிக்க தொடங்குகிறேன். இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதி என்பது மணவாழ மாமுனிகளாலே அருளி செய்யப்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு பிரபந்தம். இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதி அந்தாதி கிரமத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிரபந்தம். நாம் இந்த பாசுரங்களை மிகவும் சுலபமாக புரிந்து கொள்ளும்படிக்கு கற்று அவற்றை சேவிக்கும்படிக்கு மிகவும் எளிய நடையிலே இந்த பாசுரங்களை மணவாழ மாமுனிகள் அமைத்திருக்கிறார். அதே சமயம் திருவாய்மொழியிலே இருக்கக்கூடிய ஓரொரு பதிகத்துக்கும் இருக்கக்கூடிய சாரமான அர்த்தத்தை ஓரொரு பாசுரத்திலே மணவாழ மாமுனிகள் அற்புதமாக காட்டியுள்ளார். அதிலும் திருவாய்மொழிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வியாக்கியானம் 36,000 படி நம்பிள்ளை அருளி வடக்கு திருவேதி பிள்ளை ஏடுபடுத்திய வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்திலே காட்டப்படக்கூடிய அர்த்தங்களையெல்லாம் மிகவும் சுருக்கமாக ஓரிரு வரிகளிலே இந்த பாசுரங்களிலே மணவாழ மாமுனிகள் அமைத்து அருளியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு பாசுரத்திலேயும் நம்மாழ்வாருடைய பெருமை தெரியும்படிக்கு அவருடைய கொண்டாட்டங்களையும் பண்ணியுள்ளார்.
இவற்றுக்கெல்லாம் மேலே இந்த பாசுரங்கள் அந்தாதி கிரமத்திலே இருப்பதனாலே திருவாய்மொழி ஒரு பதிகமும் எந்த வார்த்தையிலே தொடங்கி எந்த வார்த்தையிலே முடிகிறதோ அதே போல இந்த ஒரு பாசுரமும் அமைந்திருப்பது மிகவும் விசேஷமான ஒரு அம்சம். பல நிர்பந்தங்களை வைத்துக்கொண்டு இந்த பிரபந்தத்தை மணவாள மாமுனிகள் இயற்றியுள்ளார். அந்தாதி கிரமமாக இருக்க வேண்டும், பாசுரம் எளிமையாக இருக்க வேண்டும், திருவாய்மொழியிலே இருக்கக்கூடிய ஒரு பதிகத்தினுடைய அர்த்தமும் நன்றாக இந்த பாசுரங்களிலே தெரிய வேண்டும். அதற்கு மேலே நம்மாழ்வாருடைய பெருமையும் நன்றாக காட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று இப்படி பல விஷயங்களை ஒரு பாசுரத்திலேயும் அருளி செய்து இந்த பிரபந்தத்தை அற்புதமாக அமைத்துள்ளார் மணவாள மாமுனிகள். இதற்கு பிள்ளைலோக்கம் ஜீயர் ஒரு விரிவான வியாக்கியானத்தை அருளியுள்ளார். இந்த வியாக்கியானத்திலே இருக்கக்கூடிய ஒரு சில அம்சங்களை இப்பொழுது நாம் இந்த 5 பாசுரங்களுக்கு அனுபவிக்கலாம். 41வது பாசுரம் தொடங்கி 45வது பாசுரம் வரை. கடைசியாக நாம் அனுபவித்தது 40ஆம் பாசுரம். அதாவது ஒண்ணுமிலை தேவு இவ்வுலகம் படைத்தமால் என்று ஒன்றும் தேவும் பதிகத்தினுடைய அழகான அர்த்தத்தை காட்டக்கூடிய பாசுரம். ஒன்றுமிலை தேவு இவ்வுலகம் படைத்தமால் அன்றியென ஆறும் அறியவே நன்னாக முதலித்து பேசியருள் மைமகிழோன் தாழ்த்தொடவே காதலிக்கும் என்னுடைய கை என்று எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரத்துவத்தை ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூரிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆதிப்பிரான் பொலிந்து நின்ற பிரான் எம்பெருமான்களிடத்திலே நன்றாக அதை நிரூபித்து நமக்கு அருளி செய்த நம்மாழ்வார் அவருடைய திருவடிகளிலே அஞ்சலி செய்வதையே என்னுடைய கைகள் ஆசைப்படுகின்றன என்று போன பாசுரத்திலே 40ஆம் பாசுரத்திலே மணவாள மாமுனிகள் காட்டினார். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் நாம் கையாறும் சக்கரத்தோன் என்று தொடங்கக்கூடிய 41வது பாசுரத்திலிருந்து அனுபவிக்கலாம். இந்த பிரபந்தத்துக்கு இருக்கக்கூடிய வியாக்கியானம் பிள்ளைலோக்கம் ஜீயர் அருளிய வியாக்கியானம். அதிலே இருக்கக்கூடிய அவதாரிகை, அந்த அவதாரிகையை அனுபவிக்கலாம். இந்த அவதாரிகையே ஓரளவுக்கு விரிவாக ஒரு பாசுரத்துக்கும் அமைந்திருக்கும். அதை நாம் அனுபவித்தோம் என்றாலே இந்த பாசுரத்திலே என்ன கருத்து காட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். அதுக்கு மேலே இந்த ஒரு பாசுரத்துக்குமான பதவுரையை அனுபவிக்கலாம். இப்படி ஓரளவுக்கு இவற்றையெல்லாம் சேர்த்து அனுபவித்தோம் என்றால் இந்த 5 பாசுரங்களிலே மணவாள மாமுனிகளுடைய திருவுள்ளத்திலே என்ன கொண்டிருந்தார், எதை அருளி செய்துள்ளார் என்பதை நாம் சுருக்கமாக இன்றைய தினம் அனுபவிக்கலாம். முதலிலே 41ஆம் பாசுரம். கையாறும் சக்கரத்தோன் காதல் இன்றிக்கே இருக்க பொய்யாக பேசும் புறனுரைக்கு மெய்யான பேத்தை உபகரித்த பேரருளின் தன்மைதனை போத்தினனே மாறன் பொழிந்து. இது 41ஆம் பாசுரம். இது திருவாய்மொழியிலே 5ஆம் பத்து முதல் பதிகம், கையாறு சக்கரத்து என்கிற அற்புத பதிகம். அதனுடைய கருத்தை காட்டக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த இடத்திலே ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அதாவது ஒன்னும் தேவும் என்கிற பதிகத்திலே அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமானுடைய பரத்துவமானது ஆழ்வாராலே நன்றாக ஸ்தாபிக்கப்பட்டது. அப்படி ஸ்தாபித்த பிறகு அந்த எம்பெருமானை சேவிப்பதற்கு நிறைய அடியார்கள் ஆழ்வார் திருநகரியை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். எல்லாரும் கூடி வருகிறார்கள். அதுவும் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிப்பதற்கு மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் நமக்கு காட்டி கொடுத்த ஆழ்வார் அங்கே எழுந்தருளி இருக்கிறாரே, அவரையும் சேவிக்கலாம் என்று இப்படி எல்லாரும் வருகிறார்கள். அதே போல நித்தியசூரிகள் எல்லாரும் கூட எம்பெருமானை சேவிப்பதற்காக
இப்படி இந்த உலகமே திருந்தி இருக்கிறதே, ஒன்னும் தேவும் கேட்டு உலகமே திருந்திருக்கிறதே என்று அதை பார்ப்பதற்காக நித்தியசூரிகளும் வருகிறார்கள் என்று இப்படி 2 விதமாக அர்த்தம் காட்டப்படும். அப்படி வருபவர்களுக்கு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார் என்பது பொலிக 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 என்கிற பதிகம். இப்ப நடுவிலே கையார் சக்கரத்துங்கிற பதிகம் வந்திருக்கேன். இங்கே என்ன சங்கதி, தொடர்பு என்ன என்று பார்த்தோம் என்றால், அதிலே நம்முடைய பூர்வர்கள், முக்கியமாக நம்பிள்ளை போன்ற பூர்வர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுகிறார்கள். நேரே சங்கதி என்று பார்த்தால் ஒன்னும் தேவும் பதிகத்துக்கும் பொலிக பொலிக பதிகத்துக்கும் தான் சங்கதி. அதாவது ஆழ்வார் திருத்த இந்த உலகமே திருந்தி விட்டது, எல்லாரும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு அடிமையாகி விட்டார்கள், அவர்கள் எல்லாரும் எம்பெருமானை சேவிக்க வருகிறார்கள். அப்பொழுது ஆழ்வார் அவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ண தொடங்குகிறார். அதுதான் பொலிக பொலிகங்கிற பதிகம். நடுவிலே கையார் சக்கரத்து என்கிற பதிகத்திலே என்ன காட்டுகிறார் என்றால், ஆழ்வாருக்கு தோன்றுகிறது, இப்படி இந்த உலகத்தையே திருத்தும்படிக்கு எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே இருக்க, அவர்களையெல்லாம் விட்டு என்னை தேர்ந்தெடுத்தீரே, எனக்கு உங்களுடைய தேவரீருடைய நிர்ஹேதுக கிருபையை கொடுத்தீரே என்று ஆழ்வார் மிகவும் ஈடுபடுகிறார். அதுதான் இந்த கையார் சக்கரத்து என்கிற பதிகம். அந்த பதிகத்தினுடைய சுருக்கமாகத்தான் இந்த கையாரும் சக்கரத்தோன் என்கிற பாசுரம் அமைந்திருக்கிறது. பாசுரத்தினுடைய அவதாரிகை, அதை முதலிலே அனுபவிக்கலாம். அதற்கு பிறகு பதவுரையை அனுபவிக்கலாம். பிள்ளைலோக்கம் ஜீயர் அருடைய வியாக்கியானம். பிள்ளைலோக்கம் ஜீயர் நம்முடைய சம்பிரதாயத்திலே பல உபகாரங்களை பண்ணியுள்ளார். மணவாழ மாமுனிகள் அருளிய பல பிரபந்தங்களுக்கு பிள்ளைலோக்கம் ஜீயர் வியாக்கியானம் அருளியுள்ளார். ராமானுஜாரிய திவ்ய சரித்தை என்கிற எம்பெருமானார் விஷயமான சரித்திர நூலை அருளியுள்ளார். யதீந்திர பிரவண பிரபாவம் என்று சொல்லப்படுகிற மணவாழ மாமுனியுடைய சரித்திரத்தை காட்டக்கூடிய சரித்திர நூலை அருளியுள்ளார். இப்படி பல பல உபகாரங்களை பிள்ளைலோக்கம் ஜீயர் நமக்கு பண்ணியுள்ளார். அவருடைய வியாக்கியானத்தை கொண்டுதான் நாம் இந்த பாசுரங்களுக்கான அர்த்த விசேஷங்களை அனுபவிக்கப் போகிறோம். 41ஆம் பாட்டு கையாரும் சக்கரத்தோன். இதில் சம்சாரிகளையும் திருத்தும்படியாக சர்வேஸ்வரன் பண்ணின நிர்ஹேத்க விஷயீகாரத்திலே வித்தராகிற பாசுரத்தை அனுவதித்து அருளி செய்கிறார். இதிலே மணவாழ மாமுனிகள் நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே கையார் சக்கரத்து என்கிற பதிகத்திலே எந்த அனுபவத்தை பண்ணினாரோ அந்த அனுபவத்தை மிகவும் ஈடுபட்டு அனுபவித்து அதிலே காட்டப்பட்ட கருத்தை இந்த கையாரும் சக்கரத்தோன் என்கிற பாசுரத்திலே காட்டுகிறார் என்பது முதலிலே சொல்லப்படுகிறது. சம்சாரிகளையும் திருந்தும்படியாக, சம்சாரிகள்னா இந்த உலகத்திலேயே உலக விஷயங்களிலேயே மண்டி கிடப்பவர்கள், உண்டியே உடையேன உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான்னு குலசேகர ஆழ்வார் காட்டுகிறாரே. இப்படி உண்டியே உடையேன உகந்தோடும் இம்மண்டலம், உணவு, உடை, இருக்க இடம், சௌகரியங்கள் இதையே நினைத்து ஓடிக்கொண்டிருப்பவர்கள், அவர்கள்தான் சம்சாரிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். அந்த சம்சாரிகள் அவர்களும் கூட திருந்தும்படியாக சர்வேஸ்வரன் நிர்ஹேதுக விஷயீகாரத்தை பண்ணுகிறான். யாரிடத்திலே? ஆழ்வாரிடத்திலே. அதாவது இந்த உலகத்தவர்கள் எல்லாம் திருந்த வேண்டும் என்பதற்காக ஆழ்வாரை தேர்ந்தெடுக்கிறான். அதுதான் அவன் பண்ணின நிர்ஹேதுக விஷயீகாரம். நிர்ஹேதுக விஷயீகாரம்னா காரணமே இல்லாமல் இயற்கையான தன்னுடைய கருணையினாலே ஆழ்வாரை ஏற்றுக்கொள்கிறான். என்னவாக ஏற்றுக்கொள்கிறான்? இவர்களை திருத்துபவராக ஏற்றுக்கொள்கிறான். இந்த சம்சாரத்திலே நாம் எல்லாம் இந்த உலகத்திலே எவ்வளவோ அனாதி காலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருக்கிறோம். நமக்கெல்லாம் எப்படி உஜ்ஜீவனம் ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுது? ஆழ்வாருடைய கிருப்பையினாலே தானே. அந்த ஆழ்வார் இப்படி கிருப்பாளுவாக ஆனார் என்றால் அதுக்கு யார் காரணம்? எம்பெருமான் ஆழ்வாரை தன்னுடைய இயற்கையான கருணையினாலே ஏற்றுக்கொண்டான். அதை பார்த்துத்தான் இங்கே ஆழ்வார் இந்த பதிகத்திலே மிகவும் ஈடுபட்டு போகிறார். அப்படியே கலங்கி போகிறார், உருகி போகிறார். அப்படி உருகி போய் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள், பாசுரம்னா இந்த இடத்துல வார்த்தைன்னு அர்த்தம், வார்த்தைகள்னு அர்த்தம். பாசுரம்ங்கிறது ஒரு பதிகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாசுரமும் நாம் சொல்லுகிறோம்.
ஆனா பொதுவாக தமிழிலே பாசுரம் என்றால் வார்த்தைகள் என்று அர்த்தம். அப்படி அப்படி ஆழ்வார் அருளி செய்த வார்த்தைகளை அனுவதித்து அதை பின்தொடர்ந்து இங்கே மணவாழ மாமுனிகள் அருளி செய்கிறார். அது எங்கனே என்னில், அது எப்படி என்றால் அதை மேலே விளக்குகிறார். பிராப்தி சாதனங்களில் இறங்காமல் துர்விஷயங்களிலே மண்டி இவ்வனர்த்தத்தை உணரவும் அறியாதே அத்தியந்தம் உபேட்சனாய் சம்சாரிகளில் அந்நியத்தவனான என்னை. இப்போ முதல்ல ஆழ்வார் தன்னை பற்றி நினைத்து பார்க்கிறார். ஆழ்வார் எப்படி இருக்கிறார் என்பதை ஆழ்வாரை நினைத்து பார்க்கிறார். அதெல்லாம் அந்த பதிகத்திலே கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைமை சொல்லி புறமே ஆடின்னு அந்த பாசுரம், முதல் பாசுரம் தொடங்கி ஒரு பாசுரத்திலேயே இந்த விஷயம் எல்லாம் காட்டப்பட்டிருக்கு. அதையெல்லாம் சுருக்கி பிடித்துத்தான் இங்கே எடுத்து காட்டுகிறார். சொப்பிராப்தி சாதனங்களில் இறங்காமல், சொப்பிராப்தி சாதனங்கள்னா பகவானை அடைவதற்கான சாதனங்கள், அதிலே இறங்காமல் ஆழ்வார் எப்படி இருந்தார்? பகவானை அடைய வேண்டும்ங்கிற எண்ணமே அவருக்கு சுத்தமாக இல்லை. இந்த சம்சாரத்திலே அப்படித்தான் அவர் இருந்தார். அப்படி இருந்ததோடு மட்டுமல்லாமல் துர்விஷயங்களிலே மண்டி, பெருமாளை அடையணும்னு நினைக்கலைங்கிறது மட்டும் இல்லாமல் தாழ்ந்த விஷயங்கள், நம்மை இன்னும் சம்சாரத்தில் இழுக்கக்கூடிய விஷயங்களிலே மிகவும் ஈடுபட்டு இவ்வனர்த்தத்தை உணரவும் அறியாதே, இப்படிப்பட்ட அனர்த்தம் ஆபத்து நமக்கு ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளவும் கூட முடியாமல் அத்தியந்தம் உபேட்சனாய் மிக மிக எம்பெருமானிடத்திலிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டு போகக்கூடியவனாய் சம்சாரிகளில் அந்நியதமனான என்னை, இந்த சம்சாரிகளிலே அந்நியதமன்னா அதிலே இருக்கக்கூடிய என்னை, அந்த கோஷ்டியிலே மிகவும் தாழ்ந்தவனாக இருக்கக்கூடிய என்னை, சம்சாரிகளே ரொம்ப தாழ்ந்தவர்கள், அவர்களே மிகவும் தாழ்ந்தவராக இருக்கக்கூடிய என்னை இவை ஒன்றும் பாராமல் எம்பெருமான் என்ன பண்ணான்? இந்த தாழ்ச்சிகளை எதையுமே பார்க்கவில்லை. பார்க்காமல் நிர்ஹேதுகமாக அங்கீகரித்து தன் திருவடிகளிலே சேஷத்துவத்தையும் அறிவித்து, முதல்ல எம்பெருமான் நிர்ஹேதுகமாக, அதாவது நிர்ஹேதுகம்னா எந்த காரணமும் இல்லாமல், ஆழ்வார் ஏதாவது பண்ணியிருக்காரா எம்பெருமானை அடைவதற்கு என்றால் தான் நன்றாக உறுதியாக சொல்லுகிறார், நான் எந்த நல்ல காரியமும் பண்ணவே இல்லை, எம்பெருமானை அடைவதன் பொருட்டு நான் எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை, எந்த நல்ல காரியமும் பண்ணவில்லை என்பதை பல பாசுரங்களிலே உறுதியாக ஆழ்வார் சொல்லுகிறார். இடையிலேன் ஒன்று அட்டகில்லேன், கடவனாகி காலந்தோறும் பூப்பறி தேத்தகில்லேன் என்றெல்லாம் பல பாசுரங்களிலே இதை போல தன்னிடத்தில் எந்த நல்ல தன்மையும் இல்லை என்பதை அறுதியிட்டிருக்கிறார். அப்படியெல்லாம் இருப்பதனால தான் இங்கே நிர்ஹேதுகமாக அங்கீகரித்தருளினான் எம்பெருமான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆழ்வாரை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டான்னா ஆழ்வாரிடத்தில் இருந்த நன்மையினாலே ஏற்றுக்கொள்ளவில்லை, எம்பெருமான் தன்னுடைய சுவாதந்திரியத்தினாலே ஏற்றுக்கொண்டான். அப்படி அங்கீகரித்து தன் திருவடிகளிலே சேஷத்துவத்தையும் அறிவித்து, எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு நாம் எல்லாம் சேஷப்பட்டவர்கள் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி தெரிந்து கொள்வோம்? நமக்கு இப்ப ஆழ்வாரோ ஆச்சாரியர்களோ நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆழ்வாருக்கு யார் அதை சொல்லிக் கொடுத்தார்கள்னா எம்பெருமான் தானே வந்து அறிவித்தான். என்னன்னு சொல்லிக் கொடுத்தான் ஆழ்வாருக்கு? ஆழ்வீர், நீர் நம்முடைய திருவடிகளுக்கு சேஷபூதர், அடிமை என்பதை எம்பெருமான் தானே அறிவித்தான். அப்படி அறிவித்து அதுக்கு மேலே கைங்கரியத்தால் அல்லது செல்லாதபடி பண்ணி அதுக்கு மேலே என்ன உபகாரம் பண்ணியிருக்கிறான்? எம்பெருமானுக்கு தொண்டு பண்ணாமல் தன்னாலே இருக்கவே முடியாது என்னும் அளவுக்கு ஆழ்வாரை உயர்த்தி இருக்கிறான். ஆழ்வாரும் நம்மை போலே சம்சாரிகளிலே ஒருத்தராக இந்த உலகத்திலே பல பல பிறவிகளை எடுத்து துன்பப்பட்டு கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஆழ்வாரைத்தான் எம்பெருமான் எடுத்து ஆழ்வாராக ஆக்கினான். அவன் பண்ணினதுதான் இங்கே காட்டுகிறார். முதல்ல அங்கீகாரம், நிர்ஹேதுகமாக அங்கீகரிக்கிறான். அதுக்கு மேலே தன்னுடைய திருவடிகளிலே சேஷத்துவத்தை அறிவிக்கிறான். அதற்கு மேலே ஆழ்வார் கைங்கரியத்தாலே தான் உயிர் வாழ முடியும், கைங்கரியம் பண்ணாமல் ஒண்ணுமே பண்ண முடியாது, தரிக்கவே முடியாது என்னும்படிக்கு ஆக்கி அதுக்கு மேலே செல்லாதபடி பண்ணி பிறரையும் திருத்தும்படியான சதிரையும் உண்டாக்கி, அது மட்டும் இல்லாமல் ஆழ்வார் மற்றவர்களையெல்லாம் திருத்தும்படியாக ஆழ்வாருக்கு அந்த சதிர்னா சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியத்தையும் எம்பெருமான் ஏற்படுத்துகிறான். இதுதானே ஒரு ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த லட்சணம். நம்ம எல்லாம் ஆச்சாரியன்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஆனா ஆச்சாரியன் என்றால் நம்முடைய பூர்வர்கள் யாரை காட்டுகிறார்கள்? ஞானம் அனுஷ்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால்னு மணவாழ மாமுனிகள் நன்றாக எடுத்து காட்டுகிறார்.
இதுக்கு சாஸ்திரத்திலே ஆச்சாரியன் என்கிற சப்தத்துக்கே விளக்கமும் காட்டப்படுகிறது. தான் முதலிலே பெரியோர்களிடத்திலே சாஸ்திர அர்த்தங்களை கற்றுத்தேர வேண்டும். அப்படி கற்றுத்தேர்ந்த அந்த அந்த அர்த்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். வெறுமனே கற்றுக்கொள்வது மட்டும் முக்கியமில்லை. ஒரு சின்ன ஒரு 10 வயது பிள்ளை, 15 வயது பிள்ளை, அந்த பிள்ளையை உட்காத்தி வச்சு நிறைய பாசுரங்கள், அதுக்கு மேலே இந்த உயர்ந்த ரகசிய கிரந்தங்கள், ஞானசாரம், பிரமேயசாரம், சப்தகாதை, இது போன்ற உயர்ந்த கிரந்தங்களை எல்லாம் நல்ல சந்தை சொல்லி கொடுத்தா ஒரு 4-5 வருஷத்துல அந்த பிள்ளை கூட எல்லா அர்த்தங்களையும் எல்லா பாசுரங்களையும் நன்றாக சொல்லக்கூடியவனாக ஆகிவிடுவான். ஆனா இங்கே பாசுரங்களை சொல்லுவது மட்டும் முக்கியமில்லை, அதனுடைய அர்த்தங்களை முதலிலே நன்றாக கிரகித்துக் கொள்ள வேண்டும். கிரகித்துக் கொள்வது மட்டும் போதாது, அதை நன்றாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்படி படிப்படியாக அந்த ஆச்சாரியன் என்பவர் தான் முதலிலே பெரியோர்களிடத்திலே அர்த்தங்களை நன்றாக கற்றுத் தேர வேண்டும். அதற்கு பிறகு தன்னுடைய அனுஷ்டானத்திலே அந்த அர்த்த விசேஷங்களை நன்றாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இதெல்லாம் பண்ணின பிறகு மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணி மற்றவர்களை திருத்த வேணும். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னாலும் அந்த ஆச்சாரியத்துவம் பூர்த்தியே இருக்காது. ஒருத்தருக்கு நல்ல கைங்கரியம் எல்லாம் பண்றார், ஆனா அவருக்கு ஞானமே இல்லை. ஒரு திருமந்திரம் அதோடைய அர்த்தம் தெரியாது, ஒரு துவயமகா மந்திரம் அதோடைய அர்த்தம் தெரியாது, ஒரு சித்து அச்சித்து ஈஸ்வரன் தத்துவத்திரையும் தெரியாது, நவவித சம்பந்தம் தெரியாது. இதெல்லாம் தெரியாம இருக்குன்னா அப்போ அவரிடத்திலே குறைபாடு இருக்கு என்று அர்த்தம். இன்னொருத்தர் இருக்கார், அவருக்கு இந்த காலக்ஷேபங்கள் எல்லாம் நன்னா ஆயிருக்கு, ஆனா அதை நடைமுறைப்படுத்துவது அர்ச்சாவதாரத்திலேயும் அடியார்களிடத்திலேயும் ஈடுபாடு இல்லாமல், பகவத் பாகவத கைங்கரியத்திலே ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார். அப்போ அனுஷ்டான பரியந்தம் இதெல்லாம் வரவில்லை என்று ஆகிவிடுகிறது. அதே போல தான் கற்றுக்கொண்ட விஷயங்களின்படி நடக்க வேண்டுமே. பகவானே உபாயம், பகவானே உபேயம், தேவதாந்திர பஜனம் கூடாது, விஷயாந்தர சுகங்களிலே ஈடுபாடு கூடாது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் நிறைய கற்றுக்கொள்கிறோம், அதை நடைமுறைப்படுத்தவில்லை, அதெல்லாம் வெறும் ஏட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் அப்பொழுதும் ஆச்சாரியத்துவ பூர்த்தி இருக்காது. அப்போ ஆச்சாரியத்துவ பூர்த்தி என்றால் முதலிலே நல்ல ஞானம் இருக்க வேணும், அடுத்தது நல்ல அனுஷ்டானம் இருக்க வேணும். இது ரெண்டும் இருந்தால் கூட ஆச்சாரியத்துவம் தோன்றாது. அவர் நல்ல ஞானம் நல்ல அனுஷ்டானம் உடையவராக இருக்கிறார் என்பது தான் ஆகுமே தவிர, நல்ல ஸ்ரீ வைஷ்ணவர், உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர்னு சொல்லலாமே தவிர, ஆச்சாரியங்கிறது எப்பொழுது சொல்ல முடியும்? மற்றவர்களையும் அதே போல தன்னை போலவே ஆக்க வல்லவர்களாக இருப்பவர்கள், நல்ல நிஷ்டையிலே இருக்கக்கூடிய பெரியோர்கள், அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்? மற்றவர்களுக்கு அவர்கள் நிலையை அறிந்து உபதேசம் பண்ணி அவர்களையும் திருத்தி உயர்த்துகிறார்கள். உலகத்தில எல்லாம் சில குரு எல்லாம் இருப்பா. அவர்கள்லாம் எப்படி இருப்பார்கள்னா, தாங்கள் எப்பொழுதுமே குருவாகவே இருப்பார்கள், மற்றவர்களை எப்பவுமே கீழே வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அம்சங்களிலே அர்த்தங்களிலே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து மற்றதையெல்லாம் அவர்கள் தெரியப்படுத்தாமலே வைத்திருப்பார்கள். நம்முடைய சம்பிரதாயத்தில் நம்முடைய பெரியவர்கள் அப்படி பண்ணவில்லை. தான் எதை பெரியவர்களிடத்தை கற்று தேர்கிறார்களோ, அதை தான் எதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்களோ அதை மற்றவர்களுக்கு ஒழிக்காமல் மறைக்காமல் சொல்லிக் கொடுத்து அவர்களையும் உயர்த்துகிறார்கள். அதுதான் ஆச்சாரியத்துவம் என்று காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த நிலையைத்தான் இங்கே ஆழ்வார் பெற்றார். அப்போ பகவான் என்ன பண்ணுகிறான்? ஆழ்வாரை அங்கீகரித்து நெருகேதுகமாக அங்கீகரித்து தன் திருவடிகளிலே சேஷத்துவத்தையும் அறிவித்து கைங்கரியத்தால் அல்லது செல்லாதபடி பண்ணி கடைசியில முக்கியமானது காட்டுகிறார். பிறரையும் திருத்தும்படியான சதிரையும் உண்டாக்கி மற்றவர்களையும் திருத்தும்படியான ஒரு சாமர்த்தியம் அதையும் ஆழ்வாருக்கு கொடுத்து என் பக்கலிலே வியாமுக்தனாய் என்னோடே வந்து கலந்தான் என்று பிரீத்தராகிற. அதுக்கு மேலே ஆழ்வார் நினைக்கும்படிக்கு என் பக்கலிலே வியாமுக்தனாய், வியாமுக்தனா மிகவும் ஆசை கொண்டவனாய், என்னிடத்தில் மிகுந்த ஆசை கொண்டவனாக என்னோடே வந்து கலந்தானே. அதாவது நான் வேறு பகவான் வேறு, ஆழ்வார் வேறு பகவான் வேறு என்று பிரித்து பார்க்க முடியாதபடிக்கு எம்பெருமான் ஆழ்வாரோட அவ்வளவு அந்யோன்யமாக கலந்தான் என்பதை காட்டி கலந்தான் என்று பிரீத்தராகிற. இப்படியெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுகிற கையார் சக்கரத்தின் அர்த்தத்தை, இப்போ கையார் சக்கரத்து என்கிற பதிகத்தினுடைய அர்த்தத்தை கையாரும் சக்கரத்தோன் என்று தொடங்கி அருளி செய்கிறார் என்கை. ஆக அதைத்தான் இந்த பாசுரத்திலே கையாரும் சக்கரத்தோன் காதல் எண்ணிக்கை இருக்க என்று இந்த பாசுரத்திலே காட்டியுள்ளார் என்பது இந்த 41ஆம் பாசுரத்துக்கான முன்னுரை. அதனுடைய பதபதார்த்தத்தை பார்க்கலாம். கையாரும் சக்கரத்தோன், திருக்கை நிறையும்படி திருவாழியை தரித்ததுவே நிரூபகமான எம்பெருமான். கையாரும் சக்கரத்தோன், கையிலே நிறைந்திருக்கக்கூடிய திருவாழியை உடையவன், அதுவே பெருமாளுக்கு அடையாளம். அந்த திருவாழியை பிடித்திருப்பவன் என்பதே பெருமாளுக்கு, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு தனித்துவம் வாய்ந்த அடையாளம்.
அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் காதல் எண்ணிக்கே இருக்க, அவன் விஷயத்திலே ஆழ்வாருக்கு பக்தி இல்லாமலே இருக்க. காதல்னா இந்த இடத்துல பக்தின்னு அர்த்தம். அப்ப பகவத் விஷயத்திலே ஆழ்வாருக்கு முன்பு பக்தி இல்லை, அவரும் சம்சாரிகளைப் போலத்தான் இருந்தார். அப்படி இருக்க பொய்யாக பேசும், கபடமாக பேசுகின்ற புறனுரைக்கு, வஞ்சன வஞ்சக வார்த்தைகளுக்கு, பொய்யாக அதாவது கபடமாக ஏமாற்றும் எண்ணத்தோடே பேசக்கூடிய வஞ்சக வார்த்தை, பொய்யான வார்த்தைகள், அந்த வார்த்தைக்கு மெய்யான பேற்றை, சத்தியமான புருஷார்த்தத்தை, உயர்ந்ததான உண்மையான புருஷார்த்தம் எது? அந்த எம்பெருமானுக்கே எப்பொழுதும் தொண்டு செய்து அந்த புருஷார்த்தத்தை உபகரித்த, உதவி செய்தற்கு ஈடான பேரருளின் தன்மைதனை, மகா கருணையின் நிலைமையை, மிக உயர்ந்த கருணை, அதான் பேரருள்ங்கிறார், அதனுடைய நிலைமையை மாறன் ஆழ்வார் பொலிந்து விளங்கி நின்று போற்றினன் அருளி செய்தார். நம்மாழ்வார் என்ன பண்ணினார்? எம்பெருமான் எப்படிப்பட்ட பெரிய உதவியை நமக்கு பண்ணியிருக்கிறான். நாமோ எம்பெருமானிடத்தில் ஆசை இல்லாமல் கபட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு உண்மையான புருஷார்த்தத்தை, பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம் போன்ற புருஷார்த்தத்தை நமக்கே உதவி செய்தான் எம்பெருமான். இதற்கு என்ன காரணம்? அவனுடைய பெரிய கருணை. அந்த கருணையினுடைய நிலையை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார் என்று இந்த கையாறும் சக்கரத்தோன் என்கிற பாசுரம், அதனுடைய சுருக்கமான அர்த்தத்தை அனுபவித்தோம். அடுத்ததாக 42வது பாசுரம் முன்பே பார்த்தோம். பொலிக 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 என்கிற பதிகம். இது திருவாய்மொழியில் 5ஆம் பத்து 2ஆம் பதிகம். அதனுடைய சுருக்கமாகத்தான் இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. பொலிக பொலிகவென்று பூமகள் கோன் தொண்டர் மலிவதனை கண்டுகந்து வாழ்த்தி, உலகில் திருந்தாதார் தம்மை திருத்திய மாறன் சொல் மருந்தாக போகும் மணமாசு என்று இந்த பாசுரத்திலே மணவாழ் மாமுனிகள் அருளி செய்கிறார். முதல்ல அவதாரிகையை பார்க்கலாம். 42ஆம் பாட்டு. பொலிக பொலிக, ஒன்னும் தேவில் தாம் திருத்த திருத்தின ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணியும். இந்த பதிகத்திலே என்ன விஷயம் நடக்கிறது என்பதை மணவாழ் மாமுனிகள் காட்டியுள்ளார். அதை பிள்ளைலோக்கம்ஜியர் எடுத்து காட்டுகிறார். ஒன்னும் தேவுங்கிற பதிகத்திலே 4:10 தாம் திருத்த, ஆழ்வார் திருத்த திருந்தின ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, அதனாலே திருத்தப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் எல்லாம் நன்றாக மாறிவிட்டார்கள், உயர்ந்த நோக்கத்தை உடையவர்களாக, பகவத் கைங்கரியத்தையே ஆசைப்படுபவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணியும், அவர்களுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார். அதுக்கு மேலே திருந்தாதாரை திருத்தியும், இன்னும் யாரெல்லாம் திருந்தலையோ அவர்களையெல்லாம் திருத்துவதற்காக இன்னும் சில பாசுரங்களையும் அருளி செய்கிறார். அப்படி திருத்தியும் செல்லுகிற பாசுரத்தை, அப்படி போகக்கூடிய வார்த்தைகளை அனுவதித்து அருளி செய்கிறார் இதில். அதை பின்தொடர்ந்து மணவாழ மாமுனிகள் இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். அது எங்கனே என்னில், அது எப்படி என்றால் அதை விளக்குகிறார். கீழ்னா முந்தின பதிகத்திலே ஒன்றும் தேவிலே தாம் பண்ணின பகவத் பரத்வ உபதேசத்தை கேட்டு, அதாவது ஒன்னும் தேவுங்கிற பதிகம். ஏன்னா இந்த பதிகத்துக்கும் 4ஆம் பத்திலே 10ஆம் பதிகம் ஒன்னும் தேவுங்கிற பதிகம், அதுக்கும் தான் நேரடி தொடர்பு. அதனால் அதையே எடுத்து காட்டுகிறார். ஒன்னும் தேவும் பதிகத்திலே தாம் பண்ணின பகவத் பரத்துவ உபதேசத்தை கேட்டு, பகவானுடைய பரத்துவம், அவனுடைய மேன்மை, அதனுடைய உபதேசம், அதை ஆழ்வார் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அதாவது ஆழ்வார் எப்பொழுதுமே அந்த உபதேச முதிரையோடு இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணி திருத்துகிறார். அப்படிப்பட்ட அந்த உபதேசத்தை கேட்டு சம்சார பரமபத விபாகம் அரும்படி நாடாக திருந்தின பாகவத சமிருத்தியை கண்டு, அந்த சமயத்திலே ஆழ்வாருடைய உபதேசங்களை கேட்டு என்ன ஆயிடுத்து? சம்சார பரமபத விபாகம் அரும்படி, சம்சாரம் நாம் இருக்கக்கூடிய லீலா விபூதி, பரமபதம் பகவான் இருக்கக்கூடிய நித்திய விபூதி, நடுவிலே பெரிய விரஜா நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த விபாகம், இந்த பிரிவு, இது அரும்படி, இது மொத்தமாக மறைந்து போகும்படி. அப்ப என்ன ஆயிடுறது? ஒரு போகியாக ஆகிவிடுகிறது. அப்படின்தான் நம்முடைய பூர்வர்கள் வியாக்கியானத்தை எடுத்து காட்டுகிறார்கள். சம்சாரமும் பரமபதமும் ஒரு போகியாக, ஒரு போகின்னா ஒரே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே இடமாக ஆகிவிடுகிறது. இப்போ புகை வண்டியெல்லாம் சொல்லுகிறோம் இல்லையா, போகி போகின்னு சொல்லுகிறோம். இதுதான் இந்த அர்த்தமாக தான் தெரியல. அதாவது போகின்னா ஒரு பெட்டி இருக்கு, அதுக்கும் அடுத்த பெட்டிக்கும் நடுவிலே ஒரு தொடர்பு இடம் இருக்கிறது. அது வழியா அடுத்த பெட்டிக்கு போயிடலாம். இப்படி அது வழியா போக முடியாது. அதே போல
பரமபதத்துக்கும் சம்சாரத்துக்கும் நடுவில் ஏற்படைய இடைவெளியே இல்லாமல் ஆகிவிடுகிறது. அப்படி அரும்படி நாடாக திருத்தின பாகவத சமிருதியை கண்டு, இப்படி உலகத்தெல்லாம் திருத்தி நிறைய பாகவதர்களை ஆழ்வார் ஏற்படுத்தி விட்டார். எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் பாகவதர்களாக ஆகிவிட்டார்கள். அந்த பாகவத சமிருதியை கண்டு ஹிருஷ்டராய், அதனாலே மிகவும் ஆனந்தம் அடைந்தவராய், தாம் திருத்த திருந்தின ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, அப்படி ஆழ்வாராலே திருத்தப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணியும், அவர் எல்லாருக்கும் மங்களாசாசனம் பண்ணுகிறார். எல்லாரும் நன்றாக இருக்க வேணும். மங்களாசாசனம்னாலே அவர்களுடைய நன்மையை ஆசாசிப்பது. அப்படி மங்களாசாசனம் பண்ணியும் திருந்துகைக்கு யோகியத்தை உடையாரை உபதேசித்து திருத்தியும், அதுக்கு மேல இன்னும் திருந்தாதவர்கள் சில பேர் இருக்கார்களே, அவர்களை யார் திருந்துவதற்கு அதிலே சித்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்களை திருத்த பார்க்கிறார். அதுக்கு மேலே திருந்தாதாரை உபேட்சித்து செல்லுகிற பொலிகவில் அர்த்தத்தை, அதுக்கு மேல இன்னும் சில பேர் திருந்தாமலே இருக்கிறார்கள், வேண்டாம் என்றே இருக்கிறார்கள், அவர்களை உபேட்சித்து அவர்களை கைவிட்டு செல்லுகிற பொலிகவில் அர்த்தத்தை, அப்படி போகக்கூடிய இந்த பாசுரங்கள், இந்த பொலிக பொய்த்து வல்லூர் சாபம் என்கிற பதிகம், அதனுடைய அர்த்தத்தை பொலிக என்று தொடங்கி அருளி செய்கிறார் என்கை. அதை இந்த பாசுரத்திலே பொலிக என்று தொடங்கி அருளி செய்கிறார் என்று காட்டுகிறார். ஆக ஒன்னும் தேவமிலே திருந்தின ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். அதுக்கு மேலே யார் திருந்தவில்லையோ அவர்களை திருத்துகிறார். அதிலேயும் திருந்தாமல் இருப்போம் என்று உறுதிப்பாடோடு இருப்பவர்களை கைவிடுகிறார். இப்படி 3 விதமாக ஆழ்வார் செயல்களை பண்ணுகிறார் என்று ஆழ்வாருடைய ஆச்சாரிய தன்மை நன்றாக இங்கே விளங்குவதை காட்டுகிறார் இந்த பாசுரத்திலே. பொலிகவென்று பதவுரை, பொலிகவென்று, பொலிகன வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க என்று, வாழி என்று பூமகள் கோன் தொண்டர் ஸ்ரீபதியின் அடியார்களுடைய பூமகள் கோன் ஸ்ரீ மகாலட்சுமி, அவள் தானே புஷ்பத்திலே தாமரை மகள்னு சொல்லப்படுகிறாளே, மலர் மகள்னு சொல்லப்படுகிறாள், அதுதான் பூமகள் கோன் அவளுடைய சுவாமி. அவள் அந்த எம்பெருமானுடைய தொண்டர்கள் மலிவுதனை கண்டு, அவர்களுடைய மலிவுன்னு நிறைய இருக்கிறார்கள், மலிந்திருக்கிறார்கள், சமிருத்தியாக இருக்கிறார்கள், அந்த சமிருத்தியை கண்டு உகந்து சந்தோஷம் அடைந்து வாழ்த்தி மங்களாசாசனம் பண்ணி அவர்களை வாழ்த்துகிறார். பொலிக வாழி என்று வாழ்த்துகிறார். அப்படி மங்களாசாசனம் பண்ணி இவ்வுலகில் இந்த உலகத்திலே திருந்தாதார் தம்மை, திருந்தாமல் இருப்பவர்களை, இன்னும் நிறைய பேர் திருந்தாமல் இருக்கிறார்களே, அவர்களை திருத்தி, அவர்களையும் மிச்சம் இருப்பவர்களையும் திருத்தி, அப்படி திருத்தி அருளின மாறன் ஆழ்வாருடைய சொல் ஸ்ரீசுக்தி ஆகிய மருந்தாக, ஔஷதம் அடியாக, அந்த மருந்தின் காரணமாக மனமாசு போரும், நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய களங்கங்கள், மனக்களங்கங்கள் போய்விடும், ஒழியும் என்று இந்த பாசுரத்திலே இருக்கக்கூடிய அர்த்தத்தை இந்த பதவுரையிலே பார்க்கிறோம். ஆக பிள்ளைலோகம் ஜீயர் இந்த பாசுரத்திலே எப்படி நம்மாழ்வார் எம்பெருமானை சேவிப்பதற்காக திருந்தி வருபவர்களை கொண்டாடுகிறார், மங்களாசாசனம் பண்ணுகிறார். அதே திருந்துவதற்கு யோகியத்தை இருக்கு, இன்னும் திருந்தாமல் இருக்கிறார்கள், அவர்களை திருத்த பார்க்கிறார். திருந்தவே மாட்டேன் என்றிருப்பவர்களை கைவிடுகிறார் என்று இந்த விஷயத்தை இந்த பாசுரத்திலே பார்த்தோம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த பாசுரத்திலே, அதாவது நம்மாழ்வார் பொலிக பதிகத்திலே நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், உலகம் முழுக்க ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறார். அதே நம்மாழ்வாருக்கு அடுத்தது குலசேகர ஆழ்வாருக்கு அடுத்தது பெரியாழ்வார் வாழாள்பட்டு நின்னீர் உள்ளீரேல் என்று யாராவது வாழ்ச்சியை விரும்புபவர்கள் இருக்கீர்களா அப்படின்னு தேடும்படிக்கு ஆயிடுது. இப்ப நம்மாழ்வாருடைய காலத்துக்கும் பெரியாழ்வாருடைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்திலேயே ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி ஏற்பட்டு அது தேய்ந்தும் போய்விட்டதுங்கிறது தெரியாது. இந்த உலகத்திலே அவ்வப்பொழுது நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நன்றாக பக்தியோட வருவார்கள், திடீரெனே அதெல்லாம் தேய்ந்து போய்விடும். இது இந்த உலகத்தினுடைய இயல்பு. அதை இங்கே இந்த இடத்திலே நாம் நினைவு கூற வேண்டும். ஆக இந்த பொலிக என்று பூமகள் கோன் தொண்டர் என்கிற பாசுரத்திலே இது போன்ற விஷயங்களை நன்றாக எடுத்து மணவாழ மாமனிகள் காட்டியுள்ளார் என்பது இந்த பாசுரம். இது 42வது பாசுரம். அடுத்தது 43ஆம் பாசுரம். மாசரு சோதி கண்ணன் வந்து கலவாமையால் ஆசை மிகுந்து பழிக்கு அஞ்சாமல் ஏசரவே மண்ணில் மடலூர மாறன் ஒருமித்தான்
உண்டுகான் உள்நடுங்க தான் பிறந்த ஊர் என்று 43ஆம் பாசுரம். மிகவும் அற்புதமான பாசுரம், மிகவும் அற்புதமான பதிகத்தை காட்டக்கூடிய பாசுரம். மாசரு சோதி என் செய்யவாய் மணிக்குன்னத்தை என்று அந்த பாசுரத்திலே ஆழ்வார் மடலெடுக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் இந்த பதிகத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஆழ்வாருக்கு எம்பெருமானை அடைய வேணும் என்கிற ஆசை அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஆனால் எல்லாம் மானச அனுபவமாக மட்டுமே இருக்கிறதே தவிர நேரிலே காய்க அனுபவமே ஆழ்வாருக்கு கிடைக்க மாட்டேன் என்கிறது. அதனாலே மிகவும் துன்பப்பட்டு எம்பெருமானை வழியல்லாத வழியிலாகலும் அடையலாம் என்று நான் ஆழ்வார் விஷயத்திலே மடலெடுக்கப் போகிறேன் என்று அறிவிக்கிறார். அதுதான் இந்த மாசரு சோதிங்கிற பதிகம். இந்த மாசரு சோதிங்கிற பதிகத்துக்கு ஈடு வியாக்கியானம், பெரிய வியாக்கியானம், அதுவும் அவதாரிகை, பெரிய அவதாரிகை. இதில் நிறைய விஷயங்களை எடுத்து நம்பிள்ளை மிகவும் அற்புதமாக எடுத்து விளக்கி இருக்கிறார். ஆழ்வார் எப்படி மடல் எடுக்கலாம்? முதல்ல ஆழ்வார் சித்தோபாய நிஷ்டர். எப்படி சீதா பிராட்டி தத்தசிய சதிருஷம் பவேத்துன்னு பெருமாள் தான் என்னை இலங்கையிலிருந்து கூட்டிக் கொண்டு போக வேண்டுமே தவிர வேறு எந்த விதத்திலும் நான் இலங்கையிலிருந்து புறப்பட மாட்டேன் என்று உறுதியாக அறிவித்தாளே, அதே போலே சித்தோபாயத்திலே பகவானே உபாயம் என்பதிலே உறுதி பூண்டவர். அவர் போய் நான் பகவானை அடைவதற்கு மடல் எடுக்கிறேன் என்று சொல்லுகிறார்னா அப்போ ஆழ்வாருக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டிருக்கணும் மனதிலே. அந்த மன கஷ்டத்தினாலே தான் இதை போல அந்த ஒரு பெரிய காரியத்தை பண்ணலாம் என்று தொடங்குகிறார். அப்படி தொடங்கும் பொழுதுதான் அதை பலவிதமாக அலசி ஆராய்ந்து ஈடு வியாக்கியான அவதாரிகையிலே நம்பிள்ளை எடுத்து காட்டியுள்ளார். சமயம் கிடைக்கும் பொழுது அடியார்கள் அதை கேட்டு அனுபவிக்கலாம். ஏற்கனவே நாம் பகவத் விஷய காலக்ஷேபம் பண்ணியிருக்கிறோம். அந்த ஒளிப்பதிவுகள் எல்லாம் நம்முடைய யூடியூப் சேனல்லே இருக்கு. அதிலேயே கூட பார்த்து அனுபவித்துக் கொள்ளலாம். அந்த அவதாரிகை அவ்வளவு ஆச்சரியமான அவதாரிகை. நமக்கு இருக்கக்கூடிய பல பல சந்தேகங்கள் அந்த அவதாரிகையிலே மிகவும் அற்புதமாக நம்பிள்ளையாலே போக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த பதிகம் தான் இந்த மாசரு சோதி என்கிற பதிகம். இதனுடைய அவதாரிகையை முதல்ல அனுபவிக்கலாம். 43ஆம் பாட்டு மாசரு சோதி கண்ணன். இதில் கீழ் பிரஸ்துதமான வடிவழகை அனுபவிக்க பெறாமல் மடலெடுக்கிற பாசுரத்தை அனுவதித்து அருளுகிறார். கீழே போன பதிகத்திலே எம்பெருமானுடைய வடிவழகு, திருமேனி அழகு, அது நன்றாக ஆழ்வாராலே மானசமாக அனுபவிக்கப்பட்டது. அதை நேரிலே அனுபவிக்க வேணும் என்று பார்க்கிறார். அது நேரிலே அந்த அனுபவம் கிடைக்கவில்லை. அதனாலே ஆழ்வார் மடல் எடுக்கிறேன் என்று மாசரு சோதி என்று அந்த தொடங்கக்கூடிய இந்த பதிகத்திலே மடல் எடுக்கிறேன் என்று அறிவிக்கிறார். அதை அனுவதித்து அதிலே இருக்கக்கூடிய வார்த்தைகளை அனுவதித்துனா அதை பின்தொடர்ந்து மணவாழ மாமனிகள் இந்த பாசுரத்தை அமைத்துள்ளார் என்பது இங்கே முதல்ல இந்த அவதாரிகையில காட்டப்படுகிறது. அது எங்கனே என்னில், அது எப்படி என்றால் அதை விளக்குகிறார். இப்படி பிறரை திருத்தி அவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணி கையொழிந்த பின்பு இப்படி மற்றவர்களையெல்லாம் உலகத்தவர்களையெல்லாம் ஆழ்வார் திருத்துகிறார். அவர்களை திருத்தி அவர்களுக்கு மங்களாசாசனமும் பண்ணுகிறார். அவர்கள் எல்லாம் சேவிக்க வருகிறார்கள். அவர்களெல்லாம் வாழ்க வாழ்க, நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார். அப்படி வாழ்த்தின பிறகு, கையொழிந்த பிறகுனா அதை முடித்து கொண்ட பிறகு, மலியும் சுடரொளி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன். அந்த எம்பெருமான் கண்ணன் அவன் எப்படி இருக்கிறான்? ஆச்சரியமான பிரானாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மலியும் சுடரொளி மூர்த்தி, நன்றாக ஒளி படைத்ததான திருமேனியை உடையவனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. என்று அவன் சௌந்தர்யாதிகளை அனுசந்தித்து அவனுடைய சௌந்தரியம் முதலானவைகளை ஆழ்வார் நினைத்து பார்க்கிறார். நினைத்து பார்த்து பழைய தம் இழவு தலையெடுத்து, இதுக்கு முன்னாடியும் ஆழ்வாருக்கு பலமுறை இந்த இழவானது, அதாவது வருத்தமானது ஏற்பட்டிருக்கிறது. அது தலையெடுத்து வழியல்லா வழியிலே இழிந்து 2 தலையையும் அழித்தாகிலும் அவனோட கலக்க கடவும் என்று இப்ப ஆழ்வார் நினைக்கிறார். வழியல்லா வழியிலே இழிந்து, தவறான வழியை கூட கை கொண்டு, தவறான வழினா இங்க என்னது? உபாயாந்தரங்கள் தான் தவறான வழி. நமக்கு பிரபன்னர்களான நமக்கு பகவானே உபாயம் என்கிற உறுதிப்பாடு இருக்க வேணும். நாம் நம்முடைய முயற்சியினாலே பகவானை அடைவதற்கு எந்த காரியமும் பண்ணக்கூடாது என்று இருக்க வேணும். அப்படி இந்த உபாயாந்தரங்களைத்தான் இங்கே வழி அல்லாத வழின்னு காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த உபாயாந்தரங்கள்லாம் பகவானை அடைவதற்கு இருக்கக்கூடிய வேறு உபாயங்கள். அதிலே ஒன்றுதான் மடல் எடுப்பது என்பது. அந்த வழியல்லா வழியிலே இழிந்து அதிலே ஈடுபட்டு 2 தலையும் அழித்தாகிலும், 2 தலையையும் அழிப்பதுன்னா
தன்னையும் அழித்துக் கொள்வது, அவனையும் பெருமானையும் அழிப்பது. அழிப்பதுனா என்ன? அங்கே அவனுடைய பெருமையை போக்குவது, அவனுடைய பெருமை இல்லாதபடி பண்ணிடணும். எனக்கு நீ கிடைக்கலையா, உனக்கு என்ன பெருமை இருப்பது? இதுதானே சிறிய திருமடல்லையும் பெரிய திருமடல்லையும் திருமங்கை ஆழ்வாரும் இதே போல மடல் எடுக்கிறாரே. இவர் மடல் எடுக்கிறேன்னு சொல்லுகிறார், அவர் அங்கே மடல் எடுக்க போவதாக அதை செய்தே காட்டுகிறார் பாசுரத்தாலே. அப்படி இந்த இடத்துல வழியில்லா வழியில இழிந்து இரண்டு தலையையும் அழித்தாகும். ரெண்டு தலையும் அழிப்பதுன்னா ரெண்டு பேருடைய சொரூபத்தையும் நாசம் பண்ணுகிறார் ஆழ்வார். தான் உபாயாந்தரங்களில் ஈடுபடக்கூடாது, அப்படி தான் ஈடுபடுகிறார். அந்த எம்பெருமானுடைய பெருமைகள் அதையெல்லாம் இல்லை என்று பண்ணுகிறார். இப்படி ரெண்டு தலையையும் அழிக்கிறார், தன்னுடைய சொரூபத்தையும் அழித்துக் கொள்கிறார், எம்பெருமானுடைய பெருமையையும் அழிக்கிறார். அப்படி அழித்தாவது நாம் அவனுடைய கலக்க கடவோம், எப்படியாவது பெருமானுடைய கலக்க வேண்டும். எப்படி கலக்கிறோங்கிறதெல்லாம் இப்போ இனிமே எண்ணம் இல்லை. இது வரைக்கும் நாம் ஒழுங்காக எம்பெருமானை இப்படித்தான் அடைய வேண்டும் என்று இருந்தோம். ஆனா இனிமே எனக்கு துறை அந்த பகவானை அடைய வேண்டும் என்கிற அந்த விருப்பமானது அதிகமாக அதிகமாக அந்த நிலையிலே என்னாலே பகவானை அடையாமல் இருக்க முடியாது. அதற்கு வழியிலே கூட நான் போய் இரண்டு தலையும் அழித்தாகிலும் என்னுடைய சொரூபத்தை அழித்து பகவத் சொரூபத்தையும் அழித்து அவனுடைய கலக்க கடவும் என்று பிராபிய ருச்சி பாரவசியத்தாலே, பிராபிய ருச்சி பிராபியத்திலே ஒரு ஆசை, அதன் பாரவசியத்தாலே அதற்கு வசப்பட்டு இருப்பதனாலே முன்னடி தோன்றாமல் கண்கலங்கி செல்லுகிற தம் தசாவிசேஷத்தை, முன்னடி தோன்றாமல் தான் என்ன முன்னாடி எடுத்து வைக்கிறோம்னு கூட தெரியல, அப்படி கண் கலங்கி முன்னாடி தோன்றாமல் கண் கலங்கி செல்லுகிற, அப்படி கண்ணெல்லாம் கலங்கி ஆழ்வார் இங்கே பராங்குஷ நாயகியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தம் தசா விசேஷத்தை, தம்முடைய விசேஷமான அந்த நிலையை, தசைனா நிலை, இந்த தசா என்றால் தசை என்பது நிலை, அந்த நிலையை அவனோட கலந்து பிரிந்து ஆற்றாமையாலே கண்ணாஞ்சொல்லலை இட்டு. இப்ப இதை சொல்ல வேணும். இதை சொல்லுவதற்கு ஆழ்வார் அந்யாபதேசத்திலே சொல்லுகிறார். அந்யாபதேசம்னா வேறு ஒருத்தருடைய மீது இதை ஏறிட்டு அதை சொல்லுகிறார். அது எப்படின்னா, அவனோட கலந்து பிரிந்து ஆற்றாமையாலே கண்ணாஞ்சொல்லலை இட்டு, அந்த எம்பெருமானோட நாயகனோட கலந்து பிரிந்தாள் ஒரு பெண் பிள்ளை. அவள் ஆற்றாமையாலே கண்ணாஞ்சொல்லலை இட்டு, தன்னுடைய துன்பத்தினாலே கண்ணை அப்படியே சுழற்றி விட்டு நாடாக பழி செல்லும்படி, உலகமே சேர்ந்து அவளை பழிக்கும்படிக்கு அவனுக்கு அவத்தியத்தை விளைத்து இரண்டு தலையும் அழிக்க கடவேன். அந்த எம்பெருமானுக்கு ஒரு பழி ஏற்படும்படிக்கு இரண்டு தலையும் அழித்து, இரண்டு தலையும் அழிக்கன்னா தன்னுடைய சொரூபத்தையும் அழித்து பகவத் சொரூபத்தையும் அழித்து அவனுடைய கலந்து பிரிந்து அவனுக்கு அவத்தியத்தை விளைத்து இரண்டு தலையும் அழிக்க கடவேன் என்று மடலூருகையிலே ஒருப்பட்டு சொல்லுகிறாள் ஒரு பிராட்டி. அப்படி அந்த எம்பெருமானுக்கு மடல் எடுக்கிறேன். ஏன்னா மடல் எடுத்தாலே அந்த எம்பெருமானுடைய பெருமைகள் கீழே தள்ளப்படும். அப்படி நான் எடுக்கிறேன் என்று மடலூருகையிலே ஒருப்பட்டு சொல்லுகிறாள் ஒரு பிராட்டி பேச்சாலே. அப்படிப்பட்ட ஒரு பிராட்டியுடைய பேச்சாலே, பராங்குஷ நாயகியினுடைய பேச்சாலே அருளி செய்கிற, அப்படி அருளி செய்கிற மாசரு சோதியில் அர்த்தத்தை மாசரு சோதி கண்ணன் இத்தியாதியாலே அருளி செய்கிறார் என்கை. அப்படி அந்த மாசரு சோதிங்கிற பதிகத்திலே இருக்கக்கூடிய அர்த்தத்தை தான் இங்கே மாசரு சோதி கண்ணன் வந்து கலவாமையான்னு இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இதுக்கு மேலே பதவுரை. மாசு அரு சோதி, களங்கமற்ற ஜோதிஷை உடையனான எம்பெருமான் ஒரு எந்த தோஷமும் இல்லாத ஒளியை உடையவனாக இருக்கிறான். அந்த எம்பெருமான் யாரு? கண்ணன். அந்த கண்ணன் எம்பெருமான் வந்து கலவாமையால், அப்படிப்பட்டவன் வந்து என்னுடைய கலந்திருக்க வேண்டுமே, கூடியிருக்க வேண்டுமே, அது அவன் பண்ணவில்லை. அதனாலே ஆசை மிகுந்து, அதனாலே எனக்கு ஆசை அதிகரித்து கொண்டே வருகிறது, எம்பெருமானை அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று. அப்படி ஆசை மிகுந்து பழிக்கு அஞ்சாமல், நாட்டாருடைய பழிப்புக்கு பயப்படாமல், உலகத்தவர்கள் என்னை பார்த்து தூற்றலாம், இது என்ன இந்த பெண் இப்படி எம்பெருமானை நோக்கி மடல் எடுக்கிறாளே என்றெல்லாம் தூற்றலாம், அதை பற்றி நான் பயப்படவே போவதில்லை. ஏசு அற, ஏசும்படியான எல்லையை மீறி, ஏசு அறன்னா அந்த ஏசினுடைய நிலையை தாண்டி, உலகத்தவர்கள் என்னை பார்த்து நிந்திப்பார்களே அதையும் தாண்டி, தான் பிறந்த ஊர், தான் அவதரித்த ஊரிலுள்ளோர் உள்நடுங்க மனம் நடுங்கும்படி மண்ணில் மடலூர, பூமியில் மடலூறுவதற்காக மாறன் ஒருமித்தான். ஆழ்வார் இங்கே யத்னித்தார். ஆழ்வார் தான் பிறந்த ஊரிலே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் நடுங்கும்படி, ஆழ்வார் மடல் எடுக்க போறாரா, ஆழ்வார் மடல் எடுக்க போறாரா என்று நடுங்கும்படிக்கு இப்படி மடல் ஊறுவதற்காக ஆழ்வார் தொடங்கினார். யத்னம் பண்ணினான தொடங்கினார் என்று அர்த்தம்.
இது மாசரு சோதி என்கிற 43ஆம் பாசுரம். அடுத்தது 44ஆம் பாசுரம். ஊரன் நினைந்த மடலுறவும் உண்ணாதபடி கூரிருள் சேர் கங்குலுடன் கூடி நின்று பேராமல் தீது செய்ய மாறன் திருவுள்ளத்து சென்ற துயர் ஓதுவது இங்கெங்கனேயோ என்று இந்த பாசுரம். இது அடுத்த பாசுரம். இது ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் என்கிற அற்புதமான பதிகம். இதிலே ஆழ்வார் மடலுக்க போகிறேன் என்று போன பாட்டிலே கிளம்பினார். ஆனா எம்பெருமான் பார்த்தான், ஆழ்வாரை மடலெடுக்க விட்டோம் என்றால் அது ஆழ்வாருக்கே கெடுதலாகிவிடும். அதனாலே இப்பொழுது நாம் சூரியனை அஸ்தமிக்கும்படிக்கு பண்ணிவிடலாம். சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அவளாலே, அதாவது பரங்குஷ நாயகியாலே மடல் எடுக்க முடியாது என்று எம்பெருமான் பார்த்து சூரிய அஸ்தமனத்தை ஏற்படுத்தி விடுகிறான். அப்பொழுது அந்த இரவு வந்து விடுகிறது. இரவு வந்த உடனே இவள் மடல் எடுப்பதை நிறுத்திவிட்டு, ஐயோ நாம் உயிரை விடுவதே நல்லது போல இருக்கே என்று வருந்தக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். முதல்ல அவதாரிகை பாசுரம். ஊரன் நினைந்த மடலுறவு முன்னாதபடி கூரில் சேர் கங்குலுடன் கூடி நின்று பேராமல் தீதி செய்ய மாறன் திருவுள்ளத்து சென்ன துயர் ஓதுவது இங்கெங்கனேயோ என்று காட்டுகிறார். முதல்ல அவதாரிகையை பார்க்கலாம். 44ஆம் பாட்டு. ஊரன் நினைந்த மடல் இத்தியாதி பாசுரம் முழுக்க வச்சுக்கணும். இதில் இரவு நெடுமையாலே நோவுபடுகிற நாயகி பாசுரத்தாலே பேசுகிறபடியை அனுமதித்து அருளி செய்கிறார். இந்த பாசுரத்திலே மணவாழ் மாமனிகள் என்ன காட்டுகிறார் என்றால், நம்மாழ்வார் காட்டின அர்த்தம். அந்த நம்மாழ்வார் என்ன காட்டுகிறார் என்றால், இரவு நெடுமையாலே, இந்த ராத்திரி மிகவும் நீளமாக இருக்கிறது. அப்படி நெடுமையாலே நோவுபடுகிற நாயகி கூட தன்னுடைய காதலன் கணவன் நாயகன் அவன் இருந்தான்னா அவளுக்கு வருத்தமே ஏற்படாது, சந்தோஷம்தான் முழுக்க இருக்கும். ஆனால் அவன் இல்லை அருகிலே. அப்படி இல்லாததுனாலே நோவுபடுகிற நாயகி பாசுரத்தாலே பேசுகிறபடியே அனுமதித்து அருளி செய்கிறார். அந்த நாயகி எப்படி பேசுவாளோ அந்த வார்த்தைகளை கொண்டு இங்கே அருளி செய்கிறார். எங்கனே என்னில் எப்படி என்றால் அதை விளக்குகிறார். இப்படி ஸ்வபர சொரூபங்களை அந்யதா கரித்து வழியல்லா வழியிலே இழிந்தும் அவனை பெற வேணும் என்னும்படி முடுக அடியடிகிற பிராபியத்துறையும் கலங்கி, அதாவது ஸ்வபர சொரூபங்களை அந்யதா கரித்து, தன்னுடைய சொரூபம் பகவானுடைய சொரூபம் இவற்றையெல்லாம் அந்நியதா கரித்துன்னா வேறாக நினைத்து, நமக்கு என்ன சொரூபம், பகவானுக்கு அடிமைப்பட்டு இருப்பது, அவன் வரும் வரை காத்திருப்பது, இதை மாற்றி புரிந்து கொண்டு அவள் என்ன பண்ணினாள், வழியல்லா வழியிலே இழிந்தும், ஏதாவது ஒரு தவறான வழியை உபாயாந்தரங்களை கடைபிடித்தாவது அவனை பெற வேணும், எம்பெருமானை பெற வேணும் என்னும்படி முடுக அடியடிகிற, வேகமா அந்த எம்பெருமானை நோக்கி முயற்சி பண்ணுகிற பிராபியத்துறையும் கலங்கி, அந்த பிராபியத்துறை கூட கலங்கி விட்டது. பிராபியத்துறையினாலே கலக்கம், அந்த கலக்கமே இப்பொழுது கலங்கி விட்டது. அவ்வளவு பெரிய கலக்கம் ஏற்பட்டு விட்டது. அப்படி கலங்கி ஸ்வயத்ன ரூபமான உபாயாந்தரங்களிலே மூலிகைக்கு உறுப்பான தெளிவை அமுக்கி, அந்த ஸ்வயத்ன ரூபமான உபாயாந்தரங்கள் தன்னுடைய முயற்சியின் வடிவிலே இருக்கக்கூடிய மற்ற உபாயங்கள், இப்போ கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ திருநாம சங்கீர்த்தனமோ தேசவாசமோ இதெல்லாமே நம்முடைய முயற்சியாலே செய்யக்கூடிய உபாயங்கள். அந்த உபாயங்களிலே ஒன்றாகத்தான் இப்படி மடலெடுப்பதும் காணப்படுகிறது. அந்த ஸ்வயத்ன ரூபமான உபாயாந்தரங்களிலே மூலிகைக்கு உறுப்பான தெளிவு, அதிலே தன்னுடைய முயற்சியினாலே செய்யப்படக்கூடிய உபாயாந்தரங்களிலே மூழுவதற்கு என்ன வேணும், அஞ்ஞானம் வேணும். அதில் மூழாமல் இருப்பதற்கு தெளிவு வேணும். அப்படிப்பட்ட அந்த தெளிவை அமுக்கி கிளறுகிற அஞ்ஞானம், அந்த தெளிவை கீழே அமுக்கி மேலே அஞ்ஞானம் கிளர்ந்து வருகிறது. அதனால தான் உபாயாந்தரங்களிலே இவள் ஈடுபடுகிறாள். அப்படி உபாயாந்தரம் கிளறு தெளிவை அமுக்கி கிளறுகிற அஞ்ஞானம் ஆகிற வல்லிருளாலே போக்கிட, அந்த அஞ்ஞானம் என்கிற வலிமையான இருள் அதனாலே போக்கிட மற்ற தெகுடாடுகிற தம் தசையை, அந்த சமயத்திலே மிகவும் கலங்கி இருக்கிறாள், உயிரே போயிடுமோங்கிற அளவுக்கு இருக்கிறாள். அப்படிப்பட்ட தம் தசையை பிரிவாற்றாளாய் மலடு கையிலே உத்தியோகித்த அளவிலே தெய்வ யோகத்தாலே சூரியன் அஸ்தமித்து, பிரிவாற்றாளாய் பிரிவை ஆற்ற முடியாதவளாய் மடலெடுக்கையிலே உத்தியோகித்த அளவிலே அவள் மடலெடுக்க தொடங்கினாள்.
அப்படிப்பட்ட அந்த நிலையிலே தெய்வ யோகத்தாலே, பகவானுடைய அருளினாலே, தெய்வ யோகம்னா பகவானுடைய அருள், அதனாலே சூரியன் அஸ்தமித்து மத்திய ராத்திரமாய் சூரியன் அஸ்தமித்து விடுகிறான். நடுராத்திரி வந்துடுறது. மத்திய ராத்திரமாய் சப்தாதிகளின் நெஞ்சு பாலி பாயாமையாலே, நெஞ்சு பாலி பாய்வதுன்னா சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம்னு வெளிச்சம் இருக்கும் பொழுது உலக விஷயங்களிலே மனசானது போகும். ஆனா எல்லாம் இருட்டாகி விட்டது, எல்லாம் அடங்கி விட்டது என்றால் அப்பொழுது அந்த நெஞ்சானது எதையுமே பண்ண முடியாமல் இருக்கு. அப்படி நெஞ்சு பாலிபாயாமையாலே, அது நெஞ்சு அப்படி போகாததுனாலே விஸ்லேஷ வியசனம் ஒருமடை செய்ய, அந்த விஸ்லேஷ வியசனம் என்பது பிரிவாற்றாமையினாலே ஏற்படக்கூடிய அந்த துன்பம் என்பது ஒருமடை செய்ய, எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வர, காலமும் விடியாதொழிய, ராத்திரி அப்படியே போயிட்டே இருக்கு, பகலே ஆகவில்லை, இப்படி விடியாதொழிய மடல்டுக்கை போய் முடிகை தேட்டமான அளவில், மடல் எடுக்கிறதெல்லாம் விட்டுட்டாள். இனிமே மடல் எடுக்கலாம் பிரயோஜனம் இல்லை, ராத்திரியில என்ன மடல் எடுக்கிறது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று நினைத்து முடிகை தேட்டமான அளவில், இனிமே நம்மையே நாம் முடித்து கொள்ள வேண்டிதான், ஏன்னா எம்பெருமானையும் அடைய போவதில்லை, இந்த ராத்திரியோ நீண்டு கொண்டே இருக்கு, இதிலே நாம் கஷ்டப்படுவதை காட்டிலும் நம்மையே நாம் முடித்து கொள்ளலாம் என்று அதை ஆசைப்பட்டாள். அந்த நிலையிலே அதுவும் கிடையாமல், ஆனா அதுவும் பண்ண முடியவில்லை. ஏன்னா இவள் எம்பெருமானுடைய ஆணைக்கு மீறி எதையும் பண்ணாதவள். அப்படி இருக்கிறதுனாலே அதுவும் கிடையாமல் இப்படி இரவு நடுமையாலே ஈடுபட்டு பேசுகிற பிராட்டி பாசுரத்தாலே அருள் செய்கிற, இப்படி இந்த இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே, அதிலே மிகவும் ஈடுபட்டு வருந்தி பேசுகிற பிராட்டி பாசுரத்தாலே அருள் செய்கிறார், பிராட்டியுடைய வார்த்தைகளாலே அருள் செய்கிறார். இதுவும் ஒரு பெண் பாசுரம்தான் என்று எடுத்து காட்டுகிறார்கள். இது பெண் பாசுரமாக, தலைமகள் பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படி ஊரெல்லாம் துஞ்சியில் அர்த்தத்தை ஊரன் இணைந்த மடல் இத்தியாதியாலே அருளி செய்கிறார் என்கை. ஆக இங்கே அந்த மடலூரன் இணைந்த ஒரு பெண்ணானவள் எப்படி எம்பெருமான் விஷயத்திலே வார்த்தை சொல்லுவாள் என்பதை எடுத்து இந்த பாசுரத்திலே, இந்த பதிகத்திலே காட்டியுள்ளார். அதைத்தான் ஊரன் இணைந்த மடல் என்று இந்த பாசுரத்திலே சுருக்கமாக மணவாழ் மாமன்கள் காட்டியுள்ளார்னு பிள்ளைலோகஞ்சியர் அருளி செய்கிறார். இது அவதாரிகை பாசுரத்தினுடைய பதவுரை. ஊரன் இணைந்த, தாம் ஊறுவதாக நினைத்து தொடங்கின, நாம் மடலூரலாம் என்று ஆழ்வார் தொடங்கினார், பராங்குஷ நாயகி தொடங்கினாள். மடல், அந்த மடலை ஊறவும் ஒண்ணாதபடி, ஊறவும் கூடாதபடியாக, ஊற முடியாதபடி, மடல் ஊறணும்னா கொஞ்சம் வெளிச்சம் இருக்கணும், 4 பேர் பார்க்கணுமே. மடல் ஊறுவது என்றாலே ஒரு ஆணோ பெண்ணோ தனக்கு விருப்பமானவர்கள் தங்களை கைவிட்டு விட்டார்கள் என்பதை உலகத்துக்கு அறிவித்து கதறி அழுது கொண்டு தேடி போகக்கூடிய நிலை. அது எங்கே, பகல்ல தானே பண்ண முடியும், இப்ப ராத்திரி ஆயிடுத்து. அதுதான் காட்டிய ஊறவும் கூடாதபடியாக கூரிருள் சேர் கங்குல், மிகுந்த இருள் செறிந்த இரவானது உடன் கூடி நின்று, தன் பரிவாரத்தோட சேர்ந்து நின்று, ராத்திரி தன்னுடைய பரிவாரங்கள் எல்லாம் சேர்ந்து வரும்படிக்கு இருந்து பேராமல், இட்ட அடி பெயராமல், நகரவே மாட்டேங்கிறது, தீது செய்ய, உபதிரவிக்க, உபதிரவத்தை அதாவது துன்பத்தை கொடுக்க, மாறன் ஆழ்வாருடைய திருவுள்ளத்து சென்ன துயர், திருவுள்ளத்திலே சேர்ந்த வியசனம், திருவுள்ளத்திலே ஏற்பட்ட துன்பம், அதை இங்கு ஓடுவது, இங்கு எடுத்து சொல்வது எங்கனே, எப்படி முடியும், ஓ அந்தோ என்று இங்கே மணவாழ் மாமனிகள் காட்டுகிறார். அதாவது ஆழ்வாருடைய மனதிலே என்ன துன்பம் இருக்குன்னு நம்மால எங்கேயாவது சொல்ல முடியுமா, அதையெல்லாம் நம்மால நினைத்து பார்க்க முடியுமா என்று மணவாழ் மாமனிகள் ஈடுபட்டு கேட்கிறார். ஏற்கனவே பராசர பட்டர் இதே போல ஆழ்வாருடைய பெண் பாசுரத்திலே அமைந்திருக்கக்கூடிய பதிகங்களை விளக்கும் பொழுது, வாயும் திரையுகளும் காணல் மடனாராய்ங்கிற பதிகத்தை விளக்கும் பொழுது, அஞ்சிரை மடனாராய பதிகத்தை விளக்கும் பொழுது, அப்பெல்லாம் தலையிலே கையை வைத்து கொண்டு பராசர பட்டர் மிகச்சிறந்த ஞானி, சகல சாஸ்திர வல்லுனர், அவர் தலையிலே கையை வைத்து கொண்டு அப்படியே அமர்ந்து விடுவாராம். இங்க ஆழ்வாருடைய திருவுள்ளத்துல என்ன ஓடுறதுங்கிறது நம்மாலே என்ன நினைச்சு சொல்ல முடியும், இதெல்லாம் விளக்கவே முடியாது என்று அப்படி பராசர பட்டர் அருளி செய்வார். அதே போலத்தான் இங்க மணவாடு மாமனிகளும் எடுத்து காட்டுகிறார், நம்மாலே எப்படி இதை சொல்ல முடியும் என்று இந்த பாசுரத்திலே கேட்கிறார். இது 44ஆம் பாசுரம். கடைசியாக இன்றைய தினம் அனுபவிக்க வேண்டிய 45ஆம் பாசுரம். திருக்குறுங்குடி நம்பி விஷயமான அற்புதமான பதிகம். எங்கனே நீர் முனிவது என்னை இனி நம்பி அழகு, இங்கனே தோன்றுகின்றது என் முன்னே, அங்கன் உருவெளிப்பாடா உரைத்த தமிழ் மாறன் கருதும் அவருக்கு இன்பக் கடல் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார்.
எங்கனேயோ அன்னமீர்கால் என்ன முனிவது நீர் என்று திருக்குறுங்குடி நம்பி விஷயமாக நம்மாழ்வார் அருளி செய்துள்ள 10 பாசுரங்கள். இந்த திருக்குறுங்குடி திவ்யதேசத்திலே நம்மாழ்வாருக்குன்னு தனியாக திருமேனி கிடையாது. அங்கே இந்த திருக்குறுங்குடி நம்பியே நம்மாழ்வாராக எழுந்தருளி இருப்பதாக ஒரு ஐதிஹ்யம். நம்மாழ்வார் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கோம். சம்சாரிகளே ஒருத்தர் தான் நம்மாழ்வாராக பிறந்திருக்கிறார், அவதரித்திருக்கிறார் என்று பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் நம்முடைய சம்பிரதாயத்திலே இந்த ஒரு அர்த்தமும் காட்டுவார்கள். நம்பியினுடைய அருளினாலே தானே நம்மாழ்வார் அவதரித்தார், அதனாலே நம்பியே நம்மாழ்வார் என்ற கணக்கிலே அங்கே தனியாக ஆழ்வாருக்கு திருமேனி கிடையாது. அப்படிப்பட்ட அந்த திருக்குறுங்குடி எம்பெருமான் விஷயமாக ஆழ்வார் அருளி செய்துள்ள பாசுரம் இந்த எங்கனேயோ அன்னமீர்கள் என்கிற பாசுரம். அதனுடைய சுருக்கமாக தான் எங்கனே நீர் முனிவது என்ற இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. முதல்ல இதனுடைய அவதாரிகை, அதை பார்க்கலாம். 45ஆம் பாட்டு எங்கனே. இதில் உருவழிப்பாட்டாலே பேசுகிற பாசுரத்தை அனுவதித்து அருளி செய்கிறார். இதிலே உருவழிப்பாட்டாலே, உருவழிப்பாடுங்கிறது நம் கண்முன்னே நம்முடைய அருகிலே இல்லாத ஒருவர் தோன்றுவது, அதுதான் உருவழிப்பாடுன்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் நமக்கு அந்த காலத்திலே ஒரு திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்போம். சில பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காமல் இருந்திருக்கலாம். அந்த காலத்திலலாம் அப்படி ஒரு பிள்ளை தன்னுடைய தாயை பிரிந்திருக்கும் பொழுது அப்படியே வருந்தி கொண்டிருப்பான். திடீர்னு அந்த தாய் பக்கத்திலே வந்து அமர்ந்திருக்கிறதை போலே ஒரு எண்ணம் தோன்றும். அப்படி தோன்றுவது என்னது? அதுதான் உருவெளிப்பாடு என்பது. அப்படி அந்த உருவெளிப்பாட்டாலே பேசுகிற பாசுரத்தை, அப்ப ஆழ்வாருக்கு என்ன தோன்றுகிறது இங்கே? நேரே நம்பி எம்பெருமான், திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமான் தனக்கு அருகிலே இருப்பதை போல தோன்றுகிறது. அப்படி அந்த தோன்றும் அந்த ஒரு நிலையிலே பேசுகிற பாசுரத்தை, பேசக்கூடிய வார்த்தைகளை அனுவதித்து அருளி செய்கிறார். அதை திருவுள்ளத்திலே கொண்டு மணவாழ மாமனிகள் இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார். எங்கனே என்னில். அது எப்படி என்றால், உறங்குவான் போல் யோக செய்த பெருமான் என்று ரக்ஷகனுடைய குணஞானத்தாலே மீளவும் தெளிவு குடிபுகுந்து ஆழ்வாருக்கு தெளிவு ஏற்பட்டு விட்டது. அதாவது ஊரெல்லாம் துஞ்சிங்கிற பதிகத்திலே எம்பெருமானை பிரிந்து தான் முடிந்து விடலாம் என்று வருந்தி அதுவும் முடியாமல் அதற்கும் கதறி அழுது அப்படி இருந்தவர் கடைசி பாசுரத்திலே உறங்குவான் போல் யோக செய்த பெருமான் என்று அந்த எம்பெருமானுடைய ரக்ஷகத்தன்மை, அவன்தான் நம்மை காப்பாற்றுகிறான் என்கிற அந்த தன்மை, அதை உணர்ந்து அந்த எம்பெருமானுடைய குணஞானம், அவனுடைய குணங்கள் என்னெல்லாம் இருக்கு அதையெல்லாம் அறிந்து மீளவும் தெளிவு குடிப்புகுந்து, ஆழ்வாருக்கு கலக்கம் எல்லாம் போயிடுது. இப்ப நல்ல தெளிவு புகுந்து விட்டது. அப்படி தெளிவு குடிப்புகுந்து நம்பியை தென் குறுங்குடி நின்ற என்று முன்பு அனுபூதமான நம்பியுடைய அழகு நெஞ்சிலே ஒருபடிப்பட பிரகாசிக்கையாலும், இது முதல் பத்திலேயே கடைசியிலே நம்பியை தென் குறுங்குடி நின்ற அச்செம்பொனைய திகழும் திருமூர்த்தியை என்று நம்பி எம்பெருமானுடைய திருமேனி அழகு அது ஆழ்வாருக்கு மிகவும் ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்துகிறது. அப்படி முன்பு அனுபூதமான நம்பியுடைய அழகு, அனுபூதம்னா அனுபவிக்கப்பட்ட நம்பியினுடைய அழகு அது நெஞ்சிலே ஒருபடிப்பட பிரகாசிக்காலும், அது ஒரு அழகாக ஒரு விதமாக பிரகாசிக்கிறது. அது அதாவது ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே நன்றாக அந்த நம்பியினுடைய திருமேனி அழகு நன்றாக காட்டப்படுகிறது. அதை பார்த்தவுடன் யதா மனோரதம் அவ்வழகை கண்ணால் கண்டு அனுபவிக்க பெறாமையாலும் உடனே ஆழ்வாருக்கு தோன்றுகிறது, இந்த திருமேனி அழகை நாம் நேரிலே கண்ணாலே கண்டு அனுபவிக்க வேணும் என்று ஆசைப்படுகிறார். ஆனா அது கிடைக்க மாட்டேன் என்கிறது. அது கிடைக்காததுனாலே பிரீத்தி அப்ரீத்தி சமமாய் செல்லுகிற தம் தசையை, ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே எம்பெருமான் காட்சி கொடுப்பதனாலே பிரீத்தி இருக்கிறது. ஆனா நேரிலே அந்த காட்சி கிடைக்காததுனாலே அப்ரீத்தி, வருத்தமும் இருக்கு. இப்ப இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. அந்த தசையை, அந்த நிலையை நாயகனோடைய கலந்து பிரிந்து உருவழிப்பாட்டாலே நோவுபட்டு செல்கிற பிராட்டி பேச்சாலே, இதுவும் தலைமகள் பாசுரம் தான், இதுவும் நாயகி பாசுரம் தான். நாயகனோட கலந்து பிரிந்து, நாயகனோட கலந்தாள், அந்த நாயகி நாயகனை விட்டு பிரிந்து விட்டாள். இப்போ தனிமையிலே இருக்கிறாள். பிரிந்து உருவழிப்பாட்டாலே நோவுபட்டு செல்கிற உருவழிப்பாடு அந்த நாயகன் பக்கத்திலேயே இருக்கிறதே போல அவளுக்கு தோன்றுகிறது. அதனாலே நோவுபட்டு சொல்கிற, முழுக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பிராட்டியினுடைய பேச்சாலே, அப்படிப்பட்ட அந்த பிராட்டியுடைய வார்த்தைகளாலே அருளி செய்கிற எங்கனேயோ இல் அர்த்தம், அந்த அர்த்தத்தை
எங்கனே நீர் முனிவது என்று தொடங்கி அருளி செய்கிறார். இப்ப எங்கனேயோ அன்னமீர்காள் என்கிற பதிகத்திலே பராங்குஷ நாயகியாக அந்த எம்பெருமான் நம்பி எம்பெருமானை பிரிந்து ஆழ்வார் என்ன பாடுபட்டாரோ, அதை எப்படி பாசுரங்களாக வெளியிட்டாரோ, அதனுடைய அர்த்தத்தை எங்கனே நீர் முனிவது என்னை நீ நம்பி அழகு என்று இந்த பாசுரத்திலே மணவாள மாமிகள் காட்டுகிறார் என்பது இங்கே அவதாரிகை. பதவுரையை பார்க்கலாம். நீர் பந்துக்களை பார்த்து பராங்குஷ நாயகி சொல்லுகிறாள், நீங்கள் இனி என்னை எங்கனே முனிவது, இனிமேல் என்னை கோபிக்க கூடுமோ, என்னை இனிமேல் கோபிக்கலாமா? நீங்கள் நம்பிய பெருமானிடத்துல என்னை கொண்டு போய் காட்டுவதற்கு முன்பு என்னை தடுத்திருக்கலாம். ஆனா நம்பிய பெருமானிடத்துல என்னை கொண்டு போய் காட்டி அவன் விஷயத்துல எனக்கு ஒரு அன்பை வரவழைத்து அந்த எம்பெருமானிடத்துல மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்ட பிறகு அந்த எம்பெருமானுடன் கலந்தும் ஆகிவிட்டது. அப்படி கலந்த பிறகும் இனிமேல் என்னை நீங்கள் கோபிக்கலாமா என்று கேட்கிறாள். நம்பி அழகு, திருக்குறுங்குடி நம்பியின் வடிவழகானது என் முன்னே என் கண்ணெதிரில் இங்கனே தோன்றுகின்றது. இதோ பிரத்யட்சமாக தோற்றான் என்றது, பிரத்யட்சம் போலே தோற்றான் என்றதுன்னு வச்சுக்கணும். அதாவது எம்பெருமான் நம்பி எம்பெருமான் அவன் கண்ணுக்கு நேரே நிற்பதை போலே பராங்குஷ நாயகிக்கு தோன்றுகிறது. ஆனா கண்ணுக்குள்ளே மானசீகமாகத்தான் அவன் தெரிகிறான். அங்கன் அவ்வாறாகிய உருவெளிப்பாடா உரைத்த அந்த உருவெளிப்பாடு என்னும் துறையால் துறையாக சொன்ன. இது தமிழர் இலக்கணத்திலே உருவெளிப்பாடுன்னு ஒரு துறை, ஒரு இலக்கண கிரமம் இருக்கிறது. அதாவது தங்களுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே தோன்றி தங்கள் பக்கத்திலே இருப்பதை போலே ஒரு அனுபவம் ஏற்படும். அதுதான் உருவெளிப்பாடுங்கிற அந்த துறை சொல்லுகிறது. அதன் மூலமாக சொன்ன தமிழ்மாறன் நன்றாக தமிழ் வேதத்தை வெளியிட்டருளின ஆழ்வார். கருதும் அவருக்கு தம்மை தியானிப்பவர்களுக்கு, யாரெல்லாம் ஆழ்வாரையே தியானிக்கிறார்களோ, இப்படிப்பட்ட ஆழ்வாரை யார் தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு இன்பக் கடல் ஆனந்த சாகரமாய் இருப்பார். பெரிய ஒரு ஆனந்த கடலாகவே ஆழ்வார் இருப்பார். ஆழ்வாரை தியானித்துக் கொண்டே இருந்தால் நமக்கு ஆழ்வார் ஒரு கடலை போலே இருப்பார். எப்படிப்பட்ட கடல்? ஆனந்த கடலாக இருப்பார் என்று இந்த பாசுரத்திலே மணவாள மாமுனிகள் அருளி செய்கிறார். ஆக இத்தோடே இந்த 5 பாசுரங்களை ஓரளவுக்கு சுருக்கமாக நாம் அனுபவித்தோம். இதுக்கெல்லாம் நமக்கு இந்த அர்த்தங்களை காட்டி கொடுத்த மணவாள மாமுனிகள் என்ன, பிள்ளைலோகம் ஜீயர் என்ன, இதை அடியனுக்கு பிரசாதித்த ஆச்சாரியர்கள் என்ன, அவர்களுக்கு அடியனுடைய கிருத்தஞதையை தெரிவித்து, ஸ்ரீமத் பரமஹம்ச சேத்தியாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருக்கு அடியனுடைய கிருத்தஞதைகளை தெரிவித்து, மேலும் இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஸ்ரீமடத்தின் சிஷ்யர்கள் தொண்டர்கள் அவர்களுக்கும் அடியனுடைய கிருத்தஞதையை தெரிவித்து அமைகிறேன். இந்த திவ்ய பிரபந்த தாரா என்ற நிகழ்ச்சி மிகவும் ஆச்சரியமாக இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. இன்னும் சில நாட்களிலே இது முடிந்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கைங்கரியத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ சுவாமிக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், பிள்ளைலோகம் ஜீயர் திருவடிகளே சரணம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு தின்றோள் மணிவண்ணா உன் சேவடி செவிதிருக்காப்பு அடியோமோடும் நோடும் திருவிண்ணி 1000 பல்லாண்டு வடிவாய் நிலமார்களில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியாவும் பல்லாண்டே. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.